நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வானொலியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு சீனாவில் அமோக வரவேற்பு. 4 இருதரப்பு உடன்படிக்கைகளில் கைச்சாத்து. கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகளை விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு. பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் விபூஷிகா அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிப்பு. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க முடியாவிட்டால் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பதவி விலக வேண்டும். பார்லிமெண்ட் உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவிப்பு. உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா தகுதி. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 4 இருதரப்பு ஒப்பந்தங்களில் இன்று கைச்சாத்திட்டுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் சீன மக்கள் மையத்தில் இடம்பெற்றது. விசேட ராணுவ மரியாதை அணிவகுப்பும் இதன்போது இடம்பெற்றது. பின்னர் இருதரப்பு தலைவர்களும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடல்களின் பின்னர் 4 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சீன வணிக அமைச்சு மற்றும் இலங்கையின் சுகாதார மற்றும் சுதேச வைத்திய அமைச்சுக்கு இடையில் பொதுமக்களின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக விசேட உதவிகளை வழங்கும் ஒப்பந்தத்திலும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட சிறுநீரக வைத்தியசாலை, சிறுநீரக நோய் பரிசோதனை நிலையம் மற்றும் ஆய்வுக்கூடம் உட்பட MRI ஸ்கேன் இயந்திரம் ஒன்றும் இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளது. இதேவேளை சீன விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கையின் நகர அபிவிருத்தி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் சிறுநீரக நோய் பரவியுள்ள பிரதேசங்களில் விசேட பரிசோதனைகளை முன்னெடுக்கவும் நிலத்தடி நீரை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளும் வழங்கப்பட உள்ளன. சீனாவின் வணிக அமைச்சு மற்றும் இலங்கையின் நிதி அமைச்சுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டடத்தை மறுசீரமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. 2000 இளைய விஞ்ஞானிகளுக்கு சீனாவில் வைத்து தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கவும், இலங்கையின் உயிரியல் விஞ்ஞானத்திற்கான தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை வழங்கவும், அதேபோன்று அரசு அதிகாரிகளுக்கு நிர்வாக ரீதியிலான பயிற்சிகளை வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்க முயற்சித்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் கைதாகி சிறுவர் இல்லத்தின் பராமரிப்பில் இருந்த சிறுமி பாலேந்திரன் விபூஷிகா இன்று நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட விபூஷிகா அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் கடந்த வருடம் மார்ச் மாதம் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் 13 வயதான பாலேந்திரன் விபூஷிகாவும் அவரது தாயார் பாலேந்திரன் ஜெயக்குமாரியும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஜெயக்குமாரி பூசா தடுப்பு முகாமிலும் விபூஷிகா கிளிநொச்சியில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பு மேலதிக நீதவானினால் கடந்த 10ஆம் தேதி ஜெயக்குமாரி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து தன் மக்களை தம்மிடம் மீள ஒப்படைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 20ஆம் தேதி கோரியிருந்த போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விபூஷிகா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜெயக்குமாரி மீதான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் நிலுவையில் உள்ளதனால் கிளிநொச்சியில் தொடரப்பட்ட வழக்கில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள விபூஷிகா குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்க பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. இதனையடுத்து விபூஷிகா அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தனது தாயாருடன் வாழ்வதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அம்மா அடுத்தந்ததுக்கு இந்த மீடியாக்கார அண்ணாக்களுக்கு நன்றி. என் அம்மாவோட சேர்ந்ததுக்கு எனக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். எனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு காலம் எல்லாருமே இவ்வளவு முன்னெண்டு செய்ததுக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு என் பிள்ளை என்னோட சேர்ந்துட்டா எனக்கு அவ்வளவுமே காணுவேன்.
வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியவில்லை என்றால் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்குமாறு கோரும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்களுக்கு 5 மாத நிலுவை சம்பளம் வழங்கப்படாமையால் மீண்டும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊழியர்களுக்கான சம்பள நிலுவைக்கு தேவையான நிதி திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்படும் பட்சத்தில் இன்று அல்லது நாளைக்குள் சம்பளம் வழங்கப்படும் என பொது முகாமையாளர் அனுர ரவீர குறிப்பிட்டார். ஓட்டமாவடி பாலத்துக்கு அருகில் இன்று காலை முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 5 மாத சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி கடந்த சில நாட்களாக வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து நேற்றைய தினத்திற்குள் சம்பள நிலுவை வழங்கப்படும் என தொழிற்சாலையின் முகாமைத்துவத்தினால் உறுதிமொழி வழங்கப்பட்ட போதும் இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு வந்து சொன்னார் 25ஆம் தேதி சம்பளத்தை எடுத்து தராண்டி இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும். எங்களோட சித்திரை வருஷம் பொத்தாண்டு வருகிற எங்களை புள்ள ஊட்டியலுக்கு உடுப்பு வாங்க வேணும். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி எப்படி உடுப்பாங்க இந்த சம்பளத்தை எங்களுக்கு எடுத்து தரதுக்குரிய ஒழுங்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பில் தலைமை அலுவலகத்திலிருந்து தவிசாளரால் கையொப்பமிடப்பட்ட தொலைநகல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் தொடரும் எனவும் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்களுக்கான 5 மாத வேதனம் வழங்காத சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய 5 ரீதியான முறையிலே நாங்கள் முகாமையுடன் காலமும் கதைத்து அதற்கு தீர்வு காண காரணமாக இது எவர் வந்தும் இந்த நிலை எங்களுக்கான மாதாந்த சம்பளம் வழங்கப்படுவதாக காணவில்லை. இவர்கள் ஒன்றில் எங்களுக்கு உரிய மாதாந்த வேதனத்தை தந்து இவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்கள் அவ்வளவு பேரையும் உடனடியாக யாரோ ஒரு கம்பெனிக்கோ கொடுத்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களை அனுப்ப வேண்டும். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் இந்த தொழிற்சாலை ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் இப்பொழுது புதிய அரசாங்கத்தில் மைத்திரி அரசாங்கத்தில் பதவியேற்றதற்கு பிற்பாடு கூட இங்கு வந்து அந்த ஆலையை பார்த்து சென்றிருக்கின்றார். ஆகவே இது அவருக்கான ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. அவர் பார்த்து செல்வது என்பது அரசியல்வாதிகள் பார்த்து சென்று வாக்குறுதி அளிப்பதல்ல அவர்கள் நடவடிக்கை. அதற்கான பரிகாரத்தை தேடுவது பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக பதவியேற்றதற்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு ஆலை தமிழ் பேசும் மக்கள் அதில் தொழிலாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தமிழ் பேசும் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த அமைச்சர் முதலில் செய்ய வேண்டிய கடமை இந்த விடயத்தை அவர் செய்திருக்க வேண்டும். செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. ஆகவே அவ்வாறு இல்லாவிட்டால் நான் நினைக்கின்ற இந்த அமைச்சர் பதவி தனக்கு தேவையில்லை என்று கூட அவர் வாதாடக்கூடிய திறமை அவருக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை அவர் மிகவும் ஒரு உயிரோடு விளையாடுகின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த ஆலை தொழிற்சாலையில் இந்த விடயம் இருக்கின்றது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இதை செய்யாமல் இருந்தால் இந்த அமைச்சர் பதவியே அவருக்கு தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவ்வாறு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத அமைச்சர் இந்த பதவியில் இருப்பது ஒரு வெட்கக்கேடான விடயமாக தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். இந்த பட்டினி ஆட்சிக்கான முழு பொறுப்பையும் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவர் இதுக்கு அமைச்சராக இருக்கின்றார். அவர் இதுக்கு சம்பளம் எடுத்து கொடுக்க வேண்டும். அவர் சம்பளம் எடுத்து கொடுக்க முடியாவிட்டால் அமைச்சர் அவையில் இருந்து அவர் விலகுவதை விட வேறு வழியில் என்றுதான் நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் சுன்னாகம் நிலக்கீழ் நீரில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்த முதற்கட்ட ஆய்வு அறிக்கை தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது என யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவரும் சமுதாய மருத்துவ நிபுணருமான டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமையினால் அந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு பிரதேச மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நீரில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமையினால் நீரை சூடாக்குவதாலோ அல்லது வடிகட்டுவதாலோ நீரில் உள்ள எண்ணெய் மற்றும் கிரீஸ் ஆகியவற்றை அகற்ற முடியாது என சுகாதார தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் கடந்த 20ஆம் திகதி நிபுணர் குழு ஆய்வின் முதற்கட்ட அறிக்கையில் சுன்னாகம் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் உள்ள கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு குறிப்பிட்டிருந்தது. 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் எடுக்கப்பட்ட நீர் மாதிரிகளில் ITI உடைய முடிவுகளின்படி பார உலோகங்களான கண்டறியப்படவில்லை. அத்துடன் இந்த நீர் மாதிரிகளின் முழுமையான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதன் ஓர்கட்டமாக 12 கிணற்று நீர் மாதிரிகள் சிங்கப்பூரில் உள்ள ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியான முழுமையான ஆய்விற்கு தேவையானதாக கருதப்படும் உபகரணங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
அத்துடன் 2ஆம் கட்ட நீர் மாதிரிகளின் பகுப்பாய்வுகள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதேவேளை முதற்கட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை பாதுகாப்பானது என ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாழ்ப்பாண மருத்துவ சங்கத்தின் தலைவரும் சமுதாய மருத்துவ நிபுணருமான டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் தெரிவிக்கின்றார். PROC 4000 என்று கூறப்படும் ஒரு வெளிக்கல உபகரணம் ஒன்றை அவர்கள் பயன்படுத்துகிறார். ஃபீல்டு எக்யூப்மெண்ட் என்று சொல்லுவோம். இவை மிகவும் திறமையான பரிசோதனைக்குரிய உபகரணங்கள் அல்ல. ஆனால் உடனடியாக அந்த பெறுபொருள்களை தரக்கூடியவை. நாங்கள் பார்ப்போம், இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வழியே போட்டிருக்கும் இந்த ஒக்டேன் போன்ற பதார்த்தங்கள், அவற்றை கண்டுபிடிக்க இந்த உபகரணத்தினால் முடியாது என்பது ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை விட இந்த அல்கேன்ஸை விட அல்கேன் வகையில் குளோரின் போன்றவை இணைந்த ஹலோகினேட்டட் அல்கேன்ஸ் என்று சொல்லப்படுகிற கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த, குறிப்பாக இந்த அரோமேட்டிக் வகையான ரசாயன பதார்த்தங்களை மாத்திரம் பரிசோதித்து, அதை விட சில பேரலோகங்களையும் பரிசோதித்து நச்சுத்தன்மை ஆன பொருட்கள் இல்லை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பழகுனர்களில் நாங்கள் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம். அந்த எண்ணெய் மனம் வீசுகிறது, எண்ணெய் படலம் கண்ணுக்கு தெரிகிறது. தொடர்ந்து மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரைக்கும் இந்த நீரானது பருகுவதற்கு உகந்தது அல்ல. தற்பொழுது 2 விதமான அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று தேசிய நீர் வழங்கல் அமைப்பு சபையினுடைய அறிக்கை. அது கூறுகிறது தண்ணீரில் பருக முடியாத அளவுக்கு பார உலோகங்களும் ஏராளமான கிணறுகளில் 80 விதமான கிணறுகளில் பருக முடியாத அளவுக்கு பார உலோகங்களும் கழிவுகளும் கலந்திருக்கின்றது என்றும், அதே நேரம் வடமாகாண சபையினுடைய நிபுணர் குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தற்காலிக இடைக்கால அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது நீரில் பருக முடியாத அளவிற்கு நச்சு பதார்த்தங்கள் கலந்திருக்கவில்லை என்று. ஆனால் அது இடைக்கால அறிக்கை. அந்த அறிக்கையை நம்பி மக்களை தண்ணீரை தற்போது பருகுவதை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். இது தொடர்பாக ஒரு பூரணமான நடுநிலையான வேறு ஒரு தரப்பினரால் செய்யப்படுகின்ற ஒரு ஆய்வு, 3ஆம் தரப்பு ஆய்வு என்று தேவைப்படுகிறது. காரணம், 2 முரண்பட்ட ஆய்வுகள், 2 முரண்பட்ட முடிவுகளை கூறுகின்ற பொழுது நாங்கள் 3வது ஆய்வுக்கும் சென்று 3வது ஆய்வின் கலந்து ஆலோசித்துத்தான் மக்களை நாங்கள் நீரை பருகலாமா பருக முடியாதா என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் இறுதியான முடிவுக்கு வர வேண்டும். ஐநா அறிக்கையை பலப்படுத்த முடியும் என்றால் சாட்சியங்களை கோரும் அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுவரைக்கும் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் சாட்சியங்களை கோரி எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை. நாங்கள் பிள்ளை என்றால் சாட்சியம் கோர்றதுக்கு தயார் என்றால் நாங்களே அந்த சாட்சியங்களை கொடுப்பதற்கு, அந்த சாட்சியங்களை கொண்டு சேர்வதற்கு முழுமையாக ஒத்துழைக்கவும் தயார். எங்களுக்கும் அந்த தேவை இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் தான் உண்மையிலே அந்த சாட்சியங்களை போன முறை சேர்ப்பதற்கு முயற்சித்த நாங்கள் இந்த சாட்சியங்கள் எப்படி என்றாலும் அங்கே போகணும் என்றதுக்கு. ஆகவே உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்ற சாட்சியங்களை கொடுக்கலாம், இந்த அறிக்கையை பலப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைமை இருக்க என்றால் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அதை பகிரங்கமாக கோரி ஆகஸ்ட் மாதம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை போன்று இன்னொரு அறிக்கையை வெளியிட்டு சாட்சியங்களை கோர வேணும் என்று நாங்கள் தயவோடு அவர்களிடம் வேண்டியிருக்கிறோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதம வேட்பாளராக மஹிந்த ராஜபக்சவை தெரிவு செய்யுமாறு வலியுறுத்தி ரத்னபுரியில் இன்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். வெற்றி பெற்ற சுதந்திரம் ஆபத்தில் தேசிய சவாலை வெற்றி கொள்ள ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த கூட்டம் 3வது கட்டமாக இன்று இடம்பெற்றது. டிபி ஏகநாயக்க, ரஞ்சித் சொய்சா மற்றும் பந்துல குணவர்த்தன உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க என பலரும் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதில் கலந்து கொள்ளாத நிலையில் வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருந்தார். ජනවාරි 8 වෙනිදා ජාත්‍යන්තර කුමන්ත්‍රණ කරුවන් අපට වඩා ශක්තිමත් වූ බව අප පිළිගත යුතුව තිබේ. එදින නැතිවරණයෙන් පරාජය වුවද අප කිසිවෙකු දේශපාලනයෙන් පරාජය කළ නොහැකි බව සතුරාට අවධාරණය කළ යුතුව තිබේ. කුමක් අහිමි කළද අපගේ අධිෂ්ඨානය අහිමි කළ නොහැකි බව අප සතුරාට ඔප්පු කළ යුතුව තිබේ.
கட்சியின் தடையை பொருட்படுத்தாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்தில் உள்ளனர். கட்சி வெற்றி பெறுவதனை காண்பதே இவர்களின் விருப்பம். ஆகவே இது கூட்டணியின் 4 கட்சிகளின் வேலை அல்ல, மாறாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையினர் வேலையாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நாம் எதிராக போவதில்லை. இந்த கூட்டத்தின் ஊடாக மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் பிரதமராக்குமாறே நாம் கேட்டுக்கொள்கின்றோம். 94 ஸ்ரீமாவின் தலைமைத்துவத்தின் கீழ் சந்திரிகா குமாரதுங்கவை கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதன்போது நாங்கள் கம்பஹாவில் அவருக்கு தலைமைத்துவம் வழங்கினோம். ஆனால் அன்று அவர் தலைமைத்துவத்துக்கு வந்தபோது ஸ்ரீமாவிடம் இருந்தவர்கள் இங்கு வந்து பல்வேறு போலி கதைகளை கூறி அளித்தார்கள். இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனிடம் இருப்பவர்கள் சிலர் இதே போன்று நடந்து கொள்கின்றனர். இலங்கையின் சுதந்திர வரலாற்றில் முதல் தடவையாக சிங்கப்பூர் இனத்தவரான அர்ஜுன் மகேந்திரன் மத்திய வங்கியில் இருக்கின்றார். இவர் 100 நாட்களுக்குள் உறவினர்களுக்கு வரப்பிரசாதங்களை வழங்குவதற்காக இதுவரை காலமும் ஒற்றை இலக்கத்தில் இருந்த வட்டி விகிதாசாரத்தை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. திரைசேரி முறிகளூடாக பல கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. 21 நாட்களில் மாத்திரம் திரைசேரியில் கொள்ளையிட்டு 30 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவில்லை, ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. பாராளுமன்ற தேர்தல் ஊடாக தெரிவாக வேண்டிய பிரதமர் மற்றும் அரசாங்கம் ஜனாதிபதியின் அதிகாரத்தினால் சிறு அளவிலான பலத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கமவும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஒன்றிணைந்து செல்வோம், மஹிந்தவின் அரசாங்கத்தை அமைக்க ஒன்றிணைவோம். புதிய அமைச்சர்கள் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிவில் விமான சேவைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்ட ரெஜினோல்ட் குரே இன்று முற்பகல் தனது அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் ஆரம்பித்ததை இடைநடுவில் நிறுத்தாது. ஆனால் அவற்றில் குறைபாடுகள் காணப்படின் அவற்றை திருத்தி முன்னோக்கி பயணிக்கும். அனைத்து ஊழல்களுக்கும் மோசடிகளுக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை எவ்வித குறைகளும் இன்றி தொடர்ந்து முன்னெடுப்பதே நல்லாட்சியின் கொள்கையாகும். புதிய தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எஸ்பி நாவின் இன்று முற்பகல் தொழிலாளர் செயலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ஜனவரி 9ஆம் தேதி வரை நாம் இருவரும் சிரேஷ்ட அமைச்சர்களாக கடமையாற்றினோம். தற்போது பாரிய பொறுப்புகள் உள்ள 2 அமைச்சர்கள் நமக்கு கிடைத்துள்ளன. துரதிருஷ்டவசமாக அரசியலில் இருந்து செல்லுங்கள் என தெரிவித்து சிரேஷ்ட அமைச்சு பதவிகளை வழங்கினார்கள். அரசியலில் இருந்து ஒருபோதும் செல்ல மாட்டோம். தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவோம். நாம் அனைவரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக பணியாற்றினோம். ஆனால் இந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்று எமது கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அகில இலங்கை செயற்குழு, எமது கட்சியின் நிறைவேற்று குழு, அரசியல் குழு என அனைவரும் இணைந்தனர். இந்த தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு உண்மையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானித்தோம். இதேவேளை ஊடகத்துறை பிரதி அமைச்சராக ஷாத்த பண்டார இன்று முற்பகல் கடமைகளை ஆரம்பித்தார். சதி දෙකක් වෙන්න පුළුවන්, දින 30ක් වෙන්න. 2 வாரங்களாக இருக்கலாம், 30 நாட்களாக இருக்கலாம், ஏப்ரல் 23ஆம் தேதியாக இருக்கலாம், 6 மாதங்கள் கடந்து செல்லலாம். ஆனாலும் நாட்டில் ஜனநாயகம் சரியாக கூறுவதாக இருந்தால் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அளவில் நாட்டில் காணப்படும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைய நமக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காலம் காணப்படும். அதற்கு தேர்தலுக்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்ற தீர்மானத்தை ஜனாதிபதி எடுப்பார். අතිගරු ජනාධිපතිතුමා විසින් கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் பிரதி அமைச்சர் தமது ஊழியர்களை பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுடன் சந்தித்துள்ளார்.
ஜனாதிபதி மற்றும் பிரதமரை நெருங்குவதற்கு சூதாட்ட தரகர்கள், போதைப்பொருள், எத்தனால் கடத்தற்காரர்கள் மற்றும் கருப்பு பண தரகர்கள் ஆகியோர் முயற்சிப்பதாக அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். புதிதாக வேடமிட்டு மக்கள் நிதியை வேறு வழியில் சூறையாட இவர்கள் முயற்சிப்பதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அதனை தோற்கடிப்பதற்கு எமக்குள்ள சவால் என்ன என அர்ஜுன் ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழல் தொடர்க்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். 10 ஆண்டு காலமாக காணப்பட்ட சர்வாதிகார குடும்ப ஆட்சியை கவிழ்த்து தமது கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் போராட்டத்தை சீர்குலைக்க சதி செய்வதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சதியின் சூத்திரதாரிகள் மற்றும் பங்குதாரர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றமை பாரிய கவலைக்குரிய விடயம் என்றும் அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் எந்த சந்தர்ப்பத்திலும் நடந்தாலும் இவர்களுக்கு வேட்புமனு வழங்க வேண்டாம் என்று அந்த கடிதத்திலூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேட்புமனு வழங்கும் போது ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்மானிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதற்காக உரிய முறைமையை அறிமுகம் செய்யுமாறு அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகளை விசாரணை செய்யுமாறு காலி நீதவான் நிலுப்புலி லங்காபுர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவன்காட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை குறித்த விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்திற்கு விடயங்களை தெளிவுபடுத்திய சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள அவன்காட் நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் காலி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விடயங்களை தெளிவூட்டியது. நிதி கொடுக்கல் வாங்கல் சட்டத்தின் பிரகாரம் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணைகளை நடத்த உள்ளமையினால் வங்கிக் கணக்கு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. இதன்படி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் மேலதிக செயலாளர் DMS ஜெயரத்ன மற்றும் அவன்காட் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளை விசாரணை செய்யுமாறு காலி நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேபோன்று தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ள முன்னாள் மேலதிக செயலாளர் DMS ஜெயரத்னவின் கடவுச்சீட்டு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கப்பலுக்கான காப்புறுதி கால எல்லை இம்மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ளதாக குறித்த நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். கப்பல் மிகவும் பழமை நிலையில் காணப்படுகின்றமையினால் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் அதனால் சூழல் மாசடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கப்பலில் உள்ள 22 கொள்கலன்களை வேறொரு கப்பலுக்கு ஏற்றவும் மன அழுத்தத்திற்கு உட்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு பதிலாக வேறொரு நிர்வாகத்தை நியமிக்கவும் அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேறொரு நிர்வாகத்தை நியமிப்பதற்கான அனுமதியை வழங்கிய நீதவான் கப்பலில் உள்ள கொள்கலன்களை வேறொரு கப்பலுக்கு ஏற்றுவதற்கான அனுமதியை மறுத்துள்ளார். அடிப்படை வசதிகள் எதுவும் அற்ற நிலையில் இலவச கல்வியை பல இன்னல்களுக்கு மத்தியிலேயே சில மாணவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எழில்மிகு மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் கோட்டம் 3 ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலயம். சுமார் 103 வருடங்கள் பழமை வாய்ந்த ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலயத்தில் 1ஆம் ஆண்டு தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரையான வகுப்புகள் காணப்படுகின்ற போதிலும் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஒரேயொரு கட்டடம் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் கட்டடம் தற்போது சேதமடைந்துள்ளதுடன் பாடசாலை எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. 100ற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் நெருக்கடிக்கு மத்தியிலேயே மாணவர்கள் தமது கல்வியை தொடர்கின்றனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை இங்கு காணப்படுவது வேதனைக்குரியதே. ஸ்கூல்ல கட்டித்தாங்க, பிள்ளைங்க அனுப்பவே பயமா இருக்கு அப்படின்ட்டு எந்த நாள் தண்ணிக்கோ டாய்லெட் வசதிக்கோ வீட்டில் ஆள்லாட்டி பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டுக்கு தான் ஓடியாடுறாங்க. எங்களுக்கு தயவு செய்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பை செஞ்சுட்டாங்க. தண்ணி வசதி இல்லை, ரெண்டாவது இந்த ஸ்கூலுக்கு ஒழுங்கானவாறு யாருமே வந்து ஒரு உதவி செய்யறதா எதுவுமே இல்ல. இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த கட்டிடம் ஆங்காங்கே சுவர்கள்ல வெடிப்புகளும், இப்ப மழை காலங்கள்ல நீர் உள்ளுக்கு வரதும், மற்றது வெயில் காலங்கள்ல இந்த தகரம் சூடாகி மாணவர்கள் கற்றல் சூழல் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த பாடசாலையில் காணப்படுது. மேலும் இந்த பாடசாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. அதாவது மாணவர்களுக்கான மலசல வசதிகள் இல்ல, நீர் வசதி இல்ல, மற்றும் மைதான வசதி இல்ல. எனவே இந்த பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஊத்துவள்ளி தமிழ் வித்தியாலய சமூகத்தினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.